வீத லீடர்ஸ்னுடைய நோக்கம் தமிழகத்துல இன்னும் சில மாதங்கள்ல 50 லட்சம் மரங்கள் நாம நடணும். 50 லட்சம் 5 மில்லியன் மரங்கள் நாம நடணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். வீத லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை சில மாதங்களில் 50 லட்சம் மரங்களை நட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 76 கிலோமீட்டர் நம்ம கோஸ்ட் லைன் இருக்கு. 1076 கிலோமீட்டரும் இன்னைக்கு நம்ம பல இடத்துல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு பீச்சில் தண்ணிக்குள்ள கலக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம டூரிசம் அட்ராக்ட் பண்ண முடியும்? நம்முடைய பீச்சை நம்ம கிளீனாக வைக்கல, மக்கள் வர முடியும், பார்க்க முடியும் பொழுது இங்கேயே பாருங்க எத்தனை குப்பைகள் ஒதுங்கி இருக்கு, எத்தனை குப்பைகள் ஒதுங்கி இருக்கு பாருங்க. எல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து இது வந்து எல்லாம் பாருங்க எத்தனை விதமான குப்பைகள் இங்கே ஒதுங்கி இருக்கு. எல்லாம் ஃபோம்ஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்கு, சின்ன சின்ன மணிகள். நீங்கள் வெறுங்கால நடக்கிறக்கே பல இடத்துல பயமாக இருக்குது. பேனா குப்பைகள்லேருந்து செருப்புலேருந்து ஆரம்பித்து, ஏன்னா எங்கேயோ போடுற குப்பை எங்கேயோ கரை ஒதுங்குது. எதையும் சரி செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த மாதம் வந்து வீத லீடர்ஸ் சுற்றுச்சூழல் மாதம். இந்த அவசியம் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சுற்றுச்சூழல் மாதமாக நம்ம அதை கையில் எடுக்கிறோம். வீத லீடர்ஸ்னுடைய நோக்கம் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் 50 லட்சம் மரங்கள் நம்ம நடணும். 50 லட்சம் 5 மில்லியன் மரங்கள் நம்ம நடணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். ஆரம்ப கட்டமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 20 லட்சம் மரங்கள் நம்ம நடணும். காரணம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மரத்தை நம்ம நடுறோம், அதை பாதுகாக்கிறோம், அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம். அந்த மரம் நட்டதோடு நம்ம நடந்து போகாமல் அந்த மரத்தோடு நின்று மரத்தை வளர்த்துகின்றோம். இதற்கு முன்பு பிரதமர் சொன்னாங்க, அம்மாவுடைய பேரில் மரம் வைங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் அதை எடுத்துகிட்டு போனாங்க. நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு தமிழகத்தில் அதிகமாக மரம் வைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தியது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சின்ன கலைவாணர் அண்ணன் விவேக் அவர்கள் இன்னைக்கு நம்மளோடு இல்லை. கலாம் ஐயாவுடைய வேண்டுகோளை ஏற்று தனி மனிதனாக பல இடத்துல மரம் வைக்கக்கூடிய முழு வேலையை செஞ்சாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய பேரணியில் நாம் விவேக் ஐயாவை பெருமைப்படுத்த இருக்கின்றோம். ஏன்னா அவருடைய நினைவாக ஞாபகார்த்தமாக தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய வாலண்டியர்ஸ் இந்த மாதம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் 20 லட்சம் மரங்கள் ஆளுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வைக்கணும். சில பேர் மாஸ் பிளான்டேஷன் பண்ணுவீங்க, பெரிய பெரிய இடத்துல எடுத்து மாஸ் பிளான்டேஷன் பண்ணுவீங்க. அதுவும் தாண்டிச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். 30 லட்சம் வந்தாலும் சந்தோஷம், 40 லட்சம் வந்தாலும் சந்தோஷம். நம்ம அடுத்த சில மாதங்களில் 50 லட்சம் வர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இந்த மரத்துக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு மரத்தை வாங்கி வைக்காதீங்க. யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறக்காக நம்ம வைக்க வேண்டாம். நம்மை பொறுத்தவரை நேட்டிவ் ட்ரீஸ், தாங்கக்கூடிய மரங்கள், வெப்பத்தை தாங்கக்கூடிய மரங்கள், பனை மரத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேளாமரத்திலிருந்து கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீ, எத்தனையோ மரங்கள் கிராமத்தில் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தேடி தேடி நீங்கள் மரத்தை வைக்கணும். எந்த பகுதியாக இருந்தாலும் உங்கள் ஏரியாவை தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக டோல் ஃப்ரீக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க. இது 2022-23 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.